இதில் முதல்ல வந்து இறைவனுக்கும் சிங்கநல்லூர் மக்களுக்கு தான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட வெற்றி கிடையாது, இது அவங்களோட வெற்றி. நான் தேர்தல் பிரச்சாரம் போகிறப்ப 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், எங்களுக்கு அடிப்படை வசதிகள் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. ரோடு எங்கேயுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் ரொம்ப இடத்துல போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணுறதுக்கு வரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க எங்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கலைங்க. எங்கிட்ட கேட்டது வந்து அடிப்படை வசதிகள் மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோன்னு சொன்னோம். அவங்க எங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு, தளபதி மேலே நம்பிக்கையை வச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவங்கள தேடி நன்றி சொல்ல அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். அப்புறம் அவங்களோட குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்க்க வைக்கிறது தான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டிங்க. அது இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், எங்களோட தமிழக முதலமைச்சர் விஜயனாக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். செங்கோட்டையன் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நன்றி. இது நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்தோங்க. ஏன்னா மக்கள் 2 கட்சி மேலே நம்பிக்கை போயிடுச்சுங்க. அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது தளபதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எந்த கட்சியுமே அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. அதனால இந்த வெற்றி வந்து நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி தாங்க. சிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கு அதான் அவங்க அடிப்படை வசதிகள் முதல்ல செஞ்சு தரப்படுங்க. அந்த ரோடு வசதி சுத்தமாக கிடையாது. நிறைய இடத்துல டாய்லெட்ஸ் இல்லை. லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் வந்து மாசக்கணக்கில் ஒரே இடத்துல இருக்கு, க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரே ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லைன்னாங்க. தண்ணி வசதி, அப்புறம் வந்து சுகாதாரம் இஷ்யூலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்கேன். நான் சென்னையே இல்லைங்க, நான் பக்கா சிங்கநல்லூர்கார பையங்க. அது வந்து அதிமுகவும் திமுகவும் வேணுட்டே சொன்ன விஷயம். அது நான் சிங்கநல்லூர் பையன். கதிரவன் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டுடியோ ஸ்டாப் கிட்ட இருக்குங்க. அதுதான் என்ன ஏரியா. நான் படிச்சது ஜிடி ஸ்கூல்ல, பிஎஸ்சி ஆர்ட்ஸ்ல தான் படித்தேன். எப்படி நான் வந்து சென்னைக்காரனா இருக்க போறேன்? அது வந்து திட்டமிட்ட அதிமுகவை எதிர்கட்சி செய்த ஒரு இதுங்க. சரி, அதனால நான் பக்கா சிங்கநல்லூர் பையன். அதனால சிங்கநல்லூர் வேணும்னு சொல்லி தான் நான் சிங்கநல்லூர் நின்றுருக்கேன். இப்போ கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வாரமே தளபதி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் என்னை சந்திக்க தேவையில்லைங்க. நான் மக்களை சந்திக்க போக போகிறேன். ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போக போகிறேன். அவங்க குறைகளை கேட்க போகிறேன். அதனால் மக்கள் வந்து என் எம்எல்ஏலாம் பார்க்க தேவையில்லை. அவங்க வீட்டில் ஒருத்தனா பார்த்தா போதும். அப்படி தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. நான் அப்படி தான் அவங்க வீட்டுக்கும் போக போகிறேன். அவங்க குறைகளை அவங்க வீட்டுக்கு போய் கேட்டு அங்கே சரி பண்ணலான் இருக்கேன். சில இடத்துல நான் பிரச்சாரம் போகிறப்ப சில மக்கள் சொன்னாங்க, இந்த பார் பிரச்சனை இருக்குங்க, ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது, அதனால இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்லியிருக்கேன், நான் ஜெயிச்ச உடனே இந்த பாரை தூக்குவேன்ட்டு. கண்டிப்பாக இந்த பாரில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க.